நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தளபதி சமுத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 7 பேர் பலியாகினர். நாகர்கோவில் நோக்கி 7 பேருடன் சென்ற மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவேயுள்ள சென்டர் மீடியனில் ஏறி சென்னையை நோக்கி 9 பேருடன் சென்ற இன்னோவா கார் மீது பயங்கரமாக மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 2.5 வயது குழந்தை உட்பட 3 பேரும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அண்ணல் அம்பேத்கரின் படத்தை மர்ம நபர்கள் அழித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முனியூர் ஊராட்சி துவக்கப்பள்ளி காம்பவுண்ட் சுவரில் வரையப்பட்டிருந்த தலைவர்களின் படங்களில் அம்பேத்கர் படத்தை மட்டும் இரவு வேளையில் ஆயில் பெயிண்ட் ஊற்றி மர்ம நபர்கள் அழித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்டதில் பிற தலைவர்களின் படங்களையும் பெயரளவிற்கு அழித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் இந்த விஷயத்தில் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க ஸ்டாலின் மாடல் அரசு உடனே தீர்வு காண வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே செய்யூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபுவுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டத்திற்கு புறம்பான மின்வேலியை மிதித்து ஒருவர் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பசுவசமுத்திரம் பகுதியில் எந்தவித எச்சரிக்கை பலகையோ சிவப்பு விளக்குகளோ இல்லாமல் மின்வேலி அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு வேளையில் நீர்ப்பாய்ச்ச சென்ற குணசேகரன் என்பவர் மின்வேலியை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவரது மனைவி 6 மாதம் கர்ப்பமாக உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.